எனக்கு அன்பானவர்களே, பிசாசு உங்கள் விஷயத்திலே வெட்கப்பட்டு போவோம். சொல்லுங்கள், எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொன்னது எத்தனை பேர் புரிஞ்சுது? ஆமாம், நோவா வாழ்க்கையில் பிசாசு வெட்கப்பட்டு போனாரா? வெட்கப்பட்டு போனார். ஆமாம், ஆபிரகாம் வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போனாரா? வெட்கப்பட்டு போனார். தாவீது வாழ்க்கை, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, எவ்வளோ பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் பூரா வெட்கப்பட்டு போயிட்டார். ஏன்னா எல்லாரையும் தேவன் உயர்த்திட்டார். இன்றைக்கி நம்மளையும் அப்படி தான் சொல்லி முடிக்கலான்னு பார்த்தா, ஆனால் நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க. நீங்கள் எப்படியோ ஏசப்பா ஏற்றுக்கொட்டீங்க, அவருடைய பிள்ளையாக மாறிட்டீங்க. அதனால் கர்த்தர் நல்லவர். ஆமீன். யோபு வாழ்க்கையிலே அப்படி தான். இவனை காலி பண்ணிடலான்னு பார்த்தா 2 மடங்கு ஆசீர்வதிச்சு விட்டுட்டார். சரிங்களா? ஓகே. அவங்களுக்கெல்லாம் பிசாசுடைய டைரக்ட் டீலிங் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. பிசாசை பூரா அவனுடைய அதிகாரம் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து எடுத்துட்டார். இப்போவே பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி தான். சீரியஸாக இன்றைக்கி பிசாசுக்கு அவ்வளோலாம் பவர் கிடையாது. இருக்கிறீங்களா? சீரியஸாக இன்றைக்கி பிசாசுக்கு அவ்வளோலாம் பவர் கிடையாது. ஆமாம், அது எப்படி பிரதர் சொல்கிறீங்க அப்படின்னா, அன்றைக்கி ஒரு இயேசு, இன்றைக்கி அவ்வளோ பேர் இயேசு தான். புரியுதுங்களா? அன்றைக்கி ஒரு இயேசு தான் இருந்தார். இன்றைக்கி எல்லாருக்குள்ளேயும் இயேசு வாசமாக இருக்கிறார். இருக்க அவனுடைய கெப்பாசிட்டி குறைஞ்சி போயிட்டு தான் இருக்குது. இந்த பூமி முழுவதும் தேவ மகிமையினால் நிரம்பிக்கொண்டு தான் இருக்கிறது. ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க?